செவ்வாய்க்கிழமை சமீபத்தில் தியேட்டர்ல வெளிவந்த ஒரு பேன் இண்டியா படம். அதுல குறிப்பா இது வந்து ஒரு அடல்ட் மூவி. 18+ மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஃபேமிலியா இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்தோடைய கண்டென்ட் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல ஒரு ட்விஸ்டும் அவங்க ரிவீல் பண்ணும்போது அட பாவிகளா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கூஸ்பம் இருக்கும். அதுல குறிப்பா இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புனா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், காந்தாரா படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. அந்த அளவுக்கு தாறுமாறான பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே நம்ம இந்த படத்தை பார்த்துருக்கலாம். அல்டிமேட்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா இந்த படம் செம வெயிட்டான மூவி. ஆனா படத்தோடைய ரன் டைம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த செவ்வாய்க்கிழமை படத்தோடைய ரன் டைம் இருக்கு. இருந்தாலும் இந்த படம் எப்போ ஓடிடில வரும் அப்படின்றதும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம், வத்துதான். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல வரும்போது மேபி அன்கட்ல வரும். அதாவது அந்த படத்துல ஏகப்பட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வருமானு தெரியல. ஸோ வர வாரம் இந்த படம் இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். இதுக்கான அப்டேட்டும் படத்தரப்புல, அதாவது ஹாட் ஸ்டார் தரப்புல கூடி சீக்கிரம் சொல்ல போறாங்களாமா. அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய சீக்கிரம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டேன். மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.